பருவம், குழந்தை பருவம், விடலை பருவம், முதிய பருவம், வயோதிக பருவம். இவை நாங்கள் இவற்றில் எதையும் நாங்கள் கடக்காது கடந்து போக முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த பருவங்களிலே நாங்கள் அதற்குரிய வகையிலே வகிபங்கை எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த நிலையிலே இந்த முதியவர்களுடைய வயது எண்ணிக்கை அதனை கட்டுப்படுத்த எவராலும் முடியாது. நாங்களும் எதிர்காலத்தில் முதியவர்களாக வர இருக்கின்றவர்கள் தான். ஆனால் அவர்களுடைய உளநலத்தை இப்போதும் இளமையாக வைத்திருக்க முடியும். வயது ஆண்டுகள் கடப்பதனால் அவர்களுடைய உடல் முதிர்ச்சி அடைந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தை நாங்கள் மேம்படும் தன்மையாக வைத்திருப்பதற்கு ஒன்று சமூகம், இரண்டாவது அந்த நபர்கள் குறிப்பிட்ட பங்கை ஆற்ற வேண்டும். அவ்வாறு அவர்கள் தமது உளத்தை நலனுடன் வைத்திருந்தால் அவர்களுடைய வாழ்வின் இறுதி கணங்கள் வரை சந்தோஷமான வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியும். குறிப்பாக நாங்கள் முதியவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய நம்பிக்கை, மனதிலே இருக்கின்ற நம்பிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கின்றது, மகிழ்ச்சி எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, அமைதி எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, உணர்வு எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதை பொறுத்து அவர்களுடைய நிலை வாழ்க்கையின் இறுதி வரை ஒரு முழுமையான தரமான வாழ்க்கையை அவர்கள் வாழக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இந்த மேடையிலே பார்த்திருப்பீர்கள், 70 வயது அம்மாவும் அவருடைய கணவரும் என்ன மாதிரி இங்கே இந்த கலை பயணத்திலே கலை வெளிப்பாடுகளை இங்கே வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதற்கு முன்னர் குறிப்பிட்டது போல அவர்களை எனக்கு அவருடைய வரலாறுகள் தெரியாது, பின்னிருந்து பார்த்ததன் அடிப்படையில் கூறுகிறேன். அவர்களுடைய பிள்ளைகளோடு அல்லது அவர்களுடைய உறவுகளோடு அவர்கள் உறவில் இருக்கிறார்கள் என நினைக்கின்றேன். ஆகவே ஏற்கனவே சொன்னது போல சமூகத்தில் இவர்கள் வீட்டில் வைத்து பராமரிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்களை எதிர்வரும் காலங்களிலே இவ்வாறான முதியோர் இல்லங்களில் வைத்து பராமரிக்கிறதுக்கு பதிலாக அவர்கள் சமூகத்தில் வைத்து அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் பராமரிக்கப்பட வேண்டியவர்கள். அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். இப்ப இருந்தே குழந்தை பருவத்தில் இருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்ப உள்ள குழந்தைகள் எதிர்காலத்தில் பெரியவர்களாக வரும்பொழுது தங்களுடைய தாய் தந்தைகளை பராமரிக்க வேண்டும் என்கின்ற அறக்கருத்தை, விழுங்கியத்தை நாங்கள் புகட்ட தவறக்கூடாது. என்னதான் கால ஓட்டம் வேகமாக இருந்தாலும், ஏஐ யுகம் வந்தாலும், எத்தனையோ புரட்சியான தொழில் புரட்சிகள் ஏற்பட்டாலும் நாங்கள் பின்னோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவசர உலகம் இன்னும் அவசரமாகத்தான் மாறப்போகின்றது. ஆகவே அந்த அவசர உலகத்துக்குள்ளே நாங்கள் என்ன மாதிரியாக இந்த முதியவர்கள் என்கின்ற சொத்தை எங்களோடு வைத்து பயணிக்க போகின்றோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இது அடிப்படையிலே பாலர் பாடசாலையில் இருந்து, பாடசாலை கல்வியில் இருந்து உயர்நிலை கல்விகள் வரை இந்த கருத்து இயல் விதைக்கப்பட வேண்டும். அவ்வாறு விதைக்கப்பட்டால் மாத்திரம்தான் இவ்வாறாக முதியவர்கள் கைவிடப்பட்டோ அல்லது பராமரிப்பாளர்கள் இன்றி ஏற்கனவே சொன்னது மாதிரி வாசல்ல இறக்கிவிட்டு போற தன்மைகளோ இங்கே இருக்காது. முதியவர்கள் எவ்வளவு சொத்து என்பது அவர்கள் வாழும் உயிர் சுவடுகள். அவர்கள் எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அனுபவங்களை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழும் உயிர் சுவடுகள். அவர்கள்தான் இந்த சமுதாயத்தையும் எதிர்காலத்தில் வரப்போகிற சமுதாயத்தையும் வடிவமைத்திருப்பவர்கள். தமது பரம்பரை அலகுகள் ஊடாக எங்களுள்ளே இந்த மனித இயல்புகளை கடத்தியுள்ளவர்கள். நாங்கள் எங்கே நின்று பேசுகின்றோம், வாழுகின்றோம் என்றால் அது எங்களுடைய மூதாதையருடைய கொடை. அவர்கள் எங்களுக்கு அளித்திருக்கின்ற இந்த பரம்பரை இயல்புகள் ஊடாகத்தான் நாங்கள் இங்கே சமுதாய அபிவிருத்தியை கண்டு கொண்டிருக்கின்றோம். அவை சமுதாய அபிவிருத்தி என்பது தனியே ஒரு குறிப்பிட்ட வயது பிரிவோ அல்லது குறிப்பிட்ட ஒரு தொழில்துறையோ அபிவிருத்தி அடைவதில்லை. ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து வளர்வது. அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தின் ஒரு முக்கிய அங்கமாக இந்த முதியவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே முதியவர்களை முன்னைத்துக் கொண்டு எவ்வாறு நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பது இங்கே முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. இவர்களுக்கான உடல் நலம் முக்கியமாக அரசாங்கத்தாலும் சமூகத்தாலும் பல்வேறு நலத்திட்டங்கள் இங்கே முன்னெடுக்கப்படுகின்றன. அவற்றில் குறிப்பாக அவரை நாங்கள் நோக்குகின்ற பொழுது அவர்களுக்கு முக்கியமாக அவர்கள் கூறுவதை காது கொடுத்து கேட்க வேண்டும். லிசனிங். அவர்கள் சொல்வதை இவர்கள் சொல்வதில் எங்களுக்கு பிரயோசனம் இல்லை நினைக்கக்கூடாது. குறிப்பாக பிள்ளைகள், அயலவர்கள், உறவுகள் அவர்கள் கூற வருவதை காது கொடுத்து கேட்க வேண்டும். அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். வீட்டில் நீங்கள் வைத்து பராமரிக்கின்ற
முதியவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மதிப்பளியுங்கள், முக்கியத்துவம் கொடுங்கள், அவர்களுக்கு அதிகாரம் அளியுங்கள். சிறு சிறு வேலைகளை அவர்கள் பொருட்படுத்தி தாங்கள் தலைமை தாங்கி தாங்கள் முடிவெடுத்து செய்கின்ற அதிகாரம் அளிப்பை வீடுகளிலே நீங்கள் வழங்குங்கள். அதே போல் அவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்கள். அவர்கள் வாழும் வரையும் ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு பாதுகாப்பு சுகாதாரம் என்பது மிக முக்கியமானது. அவர்களை உங்களுடைய நாளாந்த செயற்பாடுகளில், உங்களுடைய நடவடிக்கைகளில், உங்களுடைய நிறுவனங்களினுடைய இயக்கத்தில் பங்குதாரர்களாக மாற்றுங்கள். சமூகத்துடன் அவர்களை இணைய வையுங்கள். அவர்களுடன் நல்ல விதமான தொடர்பாடலை மேற்கொள்ளுங்கள். அவர்களுடைய மன அமைதியை, மனநலத்தை மேம்படுத்துவதற்கான தியானம் மற்றும் அவர்களுடைய அவர்களுக்கு விருப்பமான ஆன்மீக செயற்பாடுகள் போன்றவற்றில் அவர்கள் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பங்களை வழங்குங்கள். அவர்கள் சமூகத்தில் குறைந்த அளவிலாவது தலைமை தாங்குகின்ற வாய்ப்புகளை வழங்குங்கள். அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் என்று அவர்கள் இதோடு முடிந்து விட்டார்கள் என்று நினைக்க வேண்டாம். அவர்களுக்கு சமூகம் செய்ய வேண்டியது அவர்களுக்கான கற்றலுக்கான வாய்ப்பை வழங்குங்கள். கற்றல் என்பது தனியே புத்தகத்தை திறந்து பாடமாக்கி படிப்பது மட்டுமல்ல, சமூகத்தை வாசிப்பதும் ஒரு கற்றல், பத்திரிகை வாசிப்பதும் ஒரு கற்றல், குழுவாக இருந்து உரையாடுவதும் ஒரு கற்றல். ஆகவே அவர்கள் கற்றலுக்கான சந்தர்ப்பங்களை வழங்குங்கள். அப்படி அவர்களுக்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது அவர்கள் உடல் ரீதியாக ஒரு இளமையானவர்களாக காணப்படுவார்கள். உடல் ரீதியாக அவர்கள் இழைத்திருந்தாலும், நோய்களுக்கு உட்படுத்தியிருந்தாலும், வல்லமை குறைந்திருந்தாலும் அவர்கள் உடல் ரீதியான ஒரு மேம்பாட்டுக்குரியவர்களாக வருகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தராதரமான குவாலிட்டி லைஃபை அவர்கள் வாழக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த முதியோர் தினத்திலே நாங்கள் முக்கியமாக ஒரு கருப்பொருளாக எடுக்க வேண்டிய விடயம், முதியோரை நாங்கள் எங்களுடன் வைத்து பராமரிப்போம். அவர்களை எங்கள் சமூகத்தில் இருந்து பிரித்து ஒரு நிறுவனமாக மாற்றி விடாமல் எங்கள் சமூகத்தின் ஒரு அழகாக அவர்களை பேணுவோம். அவர்களுக்கான சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை கொடுப்போம். அவர்களுக்கு மதிப்பளிப்போம். அவர்களுடன் அவர்கள் கூறுவதை காது கொடுத்து கேட்போம். இவ்வாறு அவர்களை எங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கத்தவர்களாக நாங்கள் மாற்றும் நாள் வராவிட்டால் இங்கே பேசிக்கொண்டிருக்க நானும், இங்கே இருக்கிற நீங்களும் நாளை இவ்வாறான ஒரு முதியோர் இல்லத்தில் தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆகவே எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பேரப்பிள்ளைகளையும் இன்றிலிருந்தே முதியவர்கள் மீது கவனம் செலுத்தவும், அவர்கள் மீது அக்கறை கொள்ளவும், அவர்களுக்காக அவர்கள் செயற்படவும் நாங்கள் கல்வியினூடாக தூண்டுவோம், சமுதாயத்தினூடாக தூண்டுவோம். அதன் மூலமாக இந்த முதியோர் என்கின்ற எங்களுடைய மாபெரும் சொத்து முதுசத்தை நாங்கள் காப்பாற்றி எங்களுடைய சமூக பொருளாதார அபிவிருத்தியிலே முன்கொண்டு செல்வோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.